அப்ப மாதிரி தானே புள்ள இருப்பான், அவனுக்கு ஓட்டு போடுவாங்க கண்டிப்பா. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? டே, ஏழைங்களோட பசி எனக்கு தான்டா தெரியும், உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு தெரியும்டா ஏழைங்களோட பசி. ராதிகா என்ன ஒரு சித்தி படத்துல நடிச்சுட்டா ராதிகா பெரிய ஆள் ஆயிடுமா? அவங்களுக்கு 27 ஏக்கராவை எழுதி கொடுத்துருக்காரு வீடு கட்டிக்கொண்டு. இதெல்லாம் பிரேமலதாவுக்கே தெரியாது. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏழைகளோட பசி எனக்கு தான்டா தெரியும், உனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கும் அதே சாப்பாடு கொடுக்கணும், எனக்கு அதே சாப்பாடு கொடுக்கணும். உனக்கு நஷ்டமாச்சுன்னு சொல்லு, என் சம்பளத்துல கழிச்சுக்கோ. ஒரு நல்லவனோட பையன் நிக்கிறான், அவன் நல்லது பண்ணுவான் அப்படின்னு நினைச்சு இவங்க அந்த காசு வாங்கிட்டா கூட அந்த பையனுக்கு ஓட்டு போட்டா அதுதான் நல்லது. ஆனா மாணிக் தாகூர் இந்த தடவை வர மாட்டார், இந்த பையன் வந்துடும். இப்போ விஜய் பிரபாகரன் சின்ன பையன் தான், எல்லாரும் சின்ன பையங்கிறாங்க. சின்ன திரையில நடிச்ச ஒரு லேடி, அது வச்சு வரலான்னு பாக்குறாங்க, அது முடியவே முடியாது. கோயில் தான் சார் இது. விஜயகாந்த் சாமி தான். விஜயகாந்த் வாழ்ந்தது சாமியா தான் வாழ்ந்தாரு. நீ 4 பேருக்கு நல்லது பண்ண நீ சாமி தான். ரஜினி கமலஹாசன் எங்கேயுமே வரமாட்டாங்க, உடம்புல காயமா இருந்திருக்கு விஜய் அஜித்துக்கு. அது காட்டணும்னு விஜயகாந்த கண்காலிங்கிட்டாரம். மாணிக் தாகூர் இவங்க ராதிகா மட்டும் வந்துட்டா என்னென்ன பண்ண போறாங்க அவங்க? லலு பிரசாத் பையன் தேஜஸ்வி, அவனும் சின்ன பையன் தான். அகிலேஷ் யாதவ் முதலமைச்சர் ஆகும்போது சின்ன பையன் தான். இவங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது இந்த பையன் 28 வயசு தான் ஆகுது, இவன் சின்ன பையன் எம்பி ஆகக்கூடாதா? விஜய் பிரபாகரன் பேச தெரியாதுன்னு ஒன்றும் இல்லை. விஜய் பிரபாகரன் என்ன பேசுமோ அது கரெக்டா பேசுறாரு. ஆனா விஜயகாந்த் மாதிரி ஒரு தைரியமான ஆளு அரசியல்ல யாருமே, மோடி, கலைஞர், அதர் ஸ்டேட்காரங்களும் விரும்பினாங்க விஜயகாந்த், இல்லைன்னு சொல்ல. ஆனா விஜயகாந்த் தமிழ் தவிர வேற எந்த ஸ்டேட்லயும் நடிக்கல. அவருக்கு தமிழ் தான் உயிர். இறந்த பிறகுதான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச இவ்வளவு கூட்டம் 3-4 மாசம் ஆகுதுன்னா இந்த கூட்டம் வந்துட்டே இருக்குங்க. எம்ஜிஆர் இதுல இவ்வளவு கூட்டம் இல்லை. என்ன பேசுறேன், டேய் உட்கார்றா அப்படின்னு அவனை தான் துரத்துனாரு. அம்மாவெல்லாம் எதுவும் பண்ணல. அம்மா மேல மரியாதை தான் அவருக்கு. முதலமைச்சர் ஆயிருந்தாருன்னா நாடு எங்கேயோ கொண்டு போய் விட்டுருப்பாருங்க. இன்னைக்கு எல்லாரும் பசி பட்டினி யாருமே இருக்க மாட்டாங்க. விருதுநகர் எம்பி ஆயிட்டான்னா சுத்தி விருதுநகர் என்னென்ன பண்ணுவோம் பண்ணிரும். சார் பிரபாகரன் தான் சார் ஃபுல் சான்ஸ் இருக்கு. அங்க ராதிகா இப்போ கட்சி அடமானம் வச்சுட்டாரு அவரு. ராதிகா என்ன ஒரு சித்தி படத்துல நடிச்சுட்டா ராதிகா பெரிய ஆள் ஆயிடுமா? விருதுநகர்ல போயிட்டு நாடாருங்க இருக்காங்க விருதுநகர்ல, அவங்க ஹோட்டல்ல எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா? இப்போ விஜய் பிரபாகரன் அப்பாவோட செல்வாக்கு, அப்பாவோட குணம் படைச்சவன். அப்பாவோட குணத்தை நினைச்சு பார்ப்பாங்க. அப்ப மாதிரி தானே புள்ள இருப்பான், அவனுக்கு ஓட்டு போடுவாங்க கண்டிப்பா. என்ன பெரிய டஃப் என்ன இருக்குன்னா, மாணிக் தாகூர் காங்கிரஸ்ல பெரிய ஆள். அவன் ஃபுல்லா பணம் வச்சிருக்கிறவன், அவன் ஃபுல் நல்லதுதான் பண்றவன், அவன் கெட்டவன் இல்லை. பட் அவங்கிட்ட போட்டி போடுறதுதான் கஷ்டம், கொஞ்சம் அவங்ககிட்ட டஃப் இருக்கு. பட் அது மீறி ஜெயிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். மாணிக் தாகூர் ரொம்ப நல்ல மனுஷன், அவன் காங்கிரஸ்ல பெரிய ஆளு. ஆனா விஜய் பிரபாகரன் அதை அடிச்சுட்டு வந்துருவான். வந்துட்டு ஒரு 5000-10,000 ஓட்டாவது ஜெயிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்போ பணத்தை கொடுத்தா யாருன்னாலும் வாய் புழக்கத்தான் செய்வாங்கண்ணே. இப்போ நீ எனக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போடுன்னு சொன்னா நான் வாங்கிக்கலாம் தான். பட் மனசுன்னு ஒண்ணு இருக்கணும். ஒரு நல்லவனோட பையன் நிக்கிறான், அவன் நல்லது பண்ணுவான் அப்படின்னு நினைச்சு இவங்க அந்த காசு வாங்கிட்டா கூட அந்த பையனுக்கு ஓட்டு போட்டா அதுதான் நல்லது. ஏன்னா வில்லேஜ்ல அதெல்லாம் யோசிப்பாங்க. இப்ப வில்லேஜ்ல எப்படின்னா, நீங்க ஒரு குடும்பத்துல ஒரு சொந்த பந்தத்தை எல்லாம் பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏய் நம்ம இங்கதான்டா ஓட்டு போடணும்னா அவங்க எல்லாரும் ஒட்டுக்க ஒரே மாதிரிதான் ஓட்டு போடுவாங்க. இப்ப சிட்டில அப்படி இல்லை, அண்ணன் ஒரு ஓட்டு போடும், தம்பி ஒரு ஓட்டு போடும், அப்பா ஒரு ஓட்டு போடும். வில்லேஜ்ல சொல்லிக்கிட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி ஒரே ஓட்டு தான் போடுவாங்க. ஏன்னா அப்பா எப்பேற்பட்ட ஆளு, அப்படிப்பட்ட பையன் ஜெயிக்காம இருப்பானா? மாணிக் தாகூர் முனிக்கிருவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாணிக் தாகூர் ஒரு பெரிய ஆள் தான், நல்ல மனுஷன்தான், நல்லது பண்ணியிருக்காங்க நிறைய விருதுநகர்ல. ஆனா மாணிக் தாகூர் இந்த தடவை வர மாட்டார், இந்த பையன் வந்துடும்.
ஆனா இப்ப விஜய் பிரபாகரன் வந்து சின்ன பையன்தான். எல்லாரும் சின்ன பையன்ங்கிறாங்க. அப்படி பார்த்தா தேஜஸ்வி சின்ன பையன்தான், லல்லு பிரசாத் பையன், அகிலேஷ் யாதவ் முதலமைச்சரான சின்ன பையன்தான். அப்ப இவங்கெல்லாம் சின்ன பையனா இருந்தானே எல்லாமே கட்சி வளர்த்துக்கிட்டாங்க. ஏதோ கட்சியில வந்து தானே எல்லாமே கத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் கத்துக்க போறாங்க. இந்த பையன் சின்ன பையன்தான், என்ன ஒரு 28 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. பட் இருந்தாலும் அந்த பையன் அறிவாளி. ஏன்னா அப்பா மாதிரி குணம் படைச்சேன். அப்பா மாதிரி சொத்துக்கள் எல்லாம் அப்படியே இருக்கிற சொத்துல எழுதி கொடுத்தாரு நான் எல்லாத்துக்கும். இந்த குறவன் எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த குருவி பிடிக்கிறவங்க, அவங்களுக்கு 27 ஏக்கராவை எழுதி கொடுத்துருக்காரு வீடு கட்டிக்கொண்டு. இதெல்லாம் வந்து பிரேமலதாவுக்கே தெரியாது, அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இதெல்லாம். இவரு எல்லாம் சொத்து எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு எல்லாத்துக்கும். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏழைகளோட பசி எனக்கு தான்டா தெரியும், உனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிறாரு. ஆனா எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறது, சாப்பாடு அவங்க வீட்டுக்கு போனா நீ சாப்பிடாம வெளியே வர முடியாது. அதே மாதிரி அது சினிமா ஷூட்டிங்ல அவருக்கு என்ன சாப்பாடு கொடுங்க அதுதான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். டேய் அப்படி இல்லைன்னா ப்ரொடியூசர் கூப்பிட்டு ஏன் சம்பளத்தை 5 லட்ச ரூபா கழிச்சுக்கோ, நீ சாப்பாடு மட்டும் போடு, பசங்க நல்லா சாப்பிட்டோம் என்ன மாதிரி சாப்பிட்டோம், நீ எனக்கு மட்டும் எதுக்கு சாப்பாடு அப்படி கொடுக்குற? நடிகனா ஏன் அவங்க நடிக்கலையா? அவங்களுக்கும் அதே சாப்பாடு கொடுக்கணும், எனக்கு அதே சாப்பாடு கொடுக்கணும். உனக்கு நஷ்டமாச்சுன்னு சொல்லு, என் சம்பளத்துல இருந்து கழிச்சுக்கோ அப்படின்னு ஒரு விஜயகாந்த். அப்படிப்பட்ட விஜயகாந்த் வந்து ரஜினி கமலஹாசன் எங்கேயுமே வரமாட்டாங்க, அஜித் கூட எங்கேயுமே வரமாட்டார். இவங்களை எல்லாம் தூக்கிட்டு போய் சிங்கப்பூர்ல வந்து வச்சு இசை விழா நடத்தி ரஜினி கமல் இவர் தலைவராக இருந்தப்ப சொன்ன பேச்சு கேட்டு வந்தாங்க. சாரி, அஜித் மட்டும் வரல, சொன்ன பேச்சு கேட்டு வந்தாங்க. அப்ப வந்து அதுல வசூலான காசெல்லாம் தான் கட்டறதுக்கு இத கடன் எல்லாம் கட்டினாரு அவரு. இப்பதானே கட்டணம் கட்டுறாங்க, அது வேற விஷயம். அஜித்தை ஏன் வரலன்னு வீட்டுக்கே போயிட்டாரு. நீ என்ன கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற அப்படின்னு அஜித் சட்டையெல்லாம் கழட்டிட்டு காட்டியிருக்காரு. என் உடம்பு பூரா காயம் பாருண்ண, ஆனா என்னால அந்த மாதிரி எங்கேயுமே வர முடியாதுண்ணா, என் உடம்பு பூரா காயம் பாருண்ணா. சரி தம்பி, ஒன்று நான் தப்பா நினைச்சிட்டேன், சரி பரவாயில்ல. ஆனா நீங்க கூப்பிட்டு நான் வராம இருக்க மாட்டேன். ஆனா எனக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. அவன் ரீஸ் எல்லாம் போயிட்டு உடம்புலாம் காயமா இருந்திருக்கு விஜய் அஜித்துக்கு. அது காட்டணும்னு விஜயகாந்த கண்காலிங்கிட்டார. சரி தம்பி ஓகே, நான் கூப்பிட்டு வரலன்னு தான் எனக்கு ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ராதிகா வந்து சின்ன திரையில நடிச்ச ஒரு லேடி, அது வச்சு வரலான்னு பாக்குறாங்க, அது முடியவே முடியாது. விஜய் பிரபாகரன் பேச தெரியாதுன்னு ஒன்றும் இல்லை. விஜய் பிரபாகரன் என்ன பேசுமோ அது கரெக்டா பேசுறாரு, அவர் ஒன்றும் பேச தேவையில்லை. இப்போ வந்து இவங்களோட பையனும் சரத்குமார் பையனும் இந்த பையனும் 2 பேரும் ஒட்டுக்கா படிச்சவங்க. அதனால 2 பேரும் வந்து வேட்பாளர் மனு தாக்கல் பண்ணும்போது இல்ல, சரத்குமார் பையனும் இந்த பையனும் 2 பேரும் ஒட்டுக்கா படிச்சிருக்காங்க. பொண்ணு ஒட்டுக்கா படிச்சிருக்காங்க. அதனால இவங்க குடும்பத்துல விஜய் பிரபாகரன் ரொம்ப ஃபேமஸ். அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க விஜய் பிரபாகரன். அன்னைக்கு வேட்பாளர் மனு தாக்கல் பண்ணும்போது விஜய் பிரபாகரனை கட்டி பிடிச்சி நீ நீ வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தானே சொல்லியிருக்க ராதிகாவே. நான் உனக்கு அம்மா மாதிரி, என் பையன் மாதிரி, நீ வந்தா எனக்கு சந்தோஷம் தான்டா அப்படின்னு இருக்கு. அதனால அவங்களுக்கு இவன் வந்தா ஒன்றும் நஷ்டம் இல்லை, வந்துட்டா சந்தோஷம் படுவாங்க அவங்க. வரும்போது வந்து அவங்க வெற்றி பெற தான் நினைப்பாங்க, வெற்றி பெற தான் நினைப்பாங்கன்னா இப்ப எப்படி இருக்கு விஷயம், அதாவது மக்களோட தாட் எப்படி இருக்கு அது அவங்களுக்கு தெரியும். பையனுக்கு நல்ல இது இருக்கு, ஏன்னா அப்பாவோட குணம் பையனுக்கு இருக்கு. அப்பா மாதிரிதான் பையன், சைட்ல நடந்து போனான்னா விஜயகாந்த் மாதிரியே இருக்காரு. பிரபாகரனுக்கு விழுகிறதெல்லாம் அனுதாப ஓட்டு தான். ஏன்னா அவங்க அப்பா அவன் நல்ல, ஆனா அப்பா பெரும் மனசுக்காரர, அவன் பையன் எப்படி இருப்பான் அதுதான் மக்கள் யோசிப்பாங்க. அவன் பையன் எப்படி இருப்பான், இப்ப உங்க பையன் எப்படி இருப்பான், நான் உண்ட மாதிரி தானே இருப்பேன். விஜயகாந்தோட பையன் வந்து வாரி வழங்கக்கூடிய ஆள் தான், அவன் வள்ளல் கை தான், அது மக்கள் யோசிப்பாங்கண்ணே. அண்ணே
இப்போ மாணிக் தாகூர் இவங்க ராதிகா மட்டும் வந்துட்டா என்னென்ன பண்ண போறாங்க அவங்க? ஆனா இந்த பையன்லாம் இவங்களுக்கு 2000 கோடி சொத்து இருக்கு, இவங்களுக்கு எதுக்கு நான் காசு? இவங்க அது நினைப்பாங்கண்ணா. காசு இல்லாதவன் தான் வந்து அரசியல்வாதியா இருந்துட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு போட்ட காசை எடுக்கிறதுக்கு பார்ப்பான். இவங்களுக்கு ஏற்கனவே சொத்து இருக்கு. அது இல்லாம இந்த பையனுக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணம் அவங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியுதுல்ல. ஒரு நல்லவன் கெட்டவன் மூஞ்சி பார்த்தாலே கொஞ்சம் கெஸ் பண்ற ஒரு ஒரு இது கூட நம்மளுக்கு இருக்காதா? அந்த பையன் அப்பாவி பையன். அந்த பையன் ஜெயிச்சான்னா என்னென்ன பண்ணும்? அவனுக்கு வர வர தொகைகள் இருக்கு இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து, அது எப்படி யூஸ் பண்ணணும்னு கரெக்டா யூஸ் பண்ணுவான். இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு 12 பேர் எம்எல்ஏ அங்க போய் தாவனாங்கல்ல, அதெல்லாம் மனசு சரியில்லாம தான் விஜயகாந்த் வந்து. ஆனா விஜயகாந்த் மாதிரி ஒரு தைரியமான ஆளு அரசியல்லே யாருமே, மோடி கலைஞர் யாரும் எதுக்காத ஆளு அம்மா. விஜயகாந்த் எதிர்த்தாரு. நீ என்ன பண்ணி என்ன கேப்டன் வந்து எப்பயுமே தண்ணியில தான் இருப்பாரு அப்படின்னு. ஆமா இவங்க தான் ஊத்தி கொடுத்தாங்க அப்படின்னு. ஒருத்தர் எந்திரிச்சு ஏய் என்ன பேசுறேன்னு, ஏய் உட்கார்றா அப்படின்னு நாக்கு அவனை தான் துரத்துனாரு. அம்மாவெல்லாம் எதுவும் பண்ணல. அம்மா மேல மரியாதை தான் அவருக்கு, அம்மாவுக்கு மரியாதை தான். இது மீடியால டேஞ்சர் பண்ணி விட்டானுங்க. இது அம்மா வந்து ஒரு எம்பியை தான் சொன்ன. ஒரு விஜயகாந்த் வந்து ஒரு எம்எல்ஏ எந்திரிச்சு ஏய் அம்மாவை என்னடா பேசுற, அம்மாவை என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு, ஏய் உட்கார நீங்க அப்படின்னு நாக்கு கடிச்சிருக்காரு. அது வந்து அம்மாவை கடிச்சுமா. அம்மாவுக்கு எதுக்கால அவர் எதுவுமே பேசல. நீங்க என்ன ஊத்தி கொடுத்தீங்களான்னு தான் கேட்டார். மற்றபடி விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மனசு அரசியல்ல யாருக்கு, அரசியல்ல அவர் இருந்து முதலமைச்சர் ஆயிருந்தாருன்னா நாடு எங்கேயோ கொண்டு போய் விட்டுருப்பாருங்க. இன்னைக்கு எல்லாரும் பசி பட்டினி யாருமே இருக்க மாட்டாங்க. சாப்பாடு தான் அவருக்கு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? டே ஏழைங்களோட பசி எனக்கு தான்டா தெரியும், உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு தெரியும்டா ஏழைங்களோட பசி அப்படிங்கிறாரு. அந்த போட்டோ பாத்தீங்களா? ஒரு ஏழை குடிசை வீட்டுல சாப்பிட்டுட்டு நிம்மதியா தண்ணி குடிக்கிறாரு. அந்த அந்த அம்மாவும் அந்த பையனும் எப்படி ரசிக்கிறாங்க விஜயகாந்த் பார்த்து. நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டாரு அப்படின்னு. விஜயகாந்த் வந்து சாப்பாடு, ஒருத்தருக்கு ஏதோ கஷ்டம்னா காசு கொடுக்குறது, அதான். இதெல்லாம் இது வரைக்கும் எவனுக்கு தெரியல. இறந்த பிறகுதான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச இவ்வளவு கூட்டம் 3-4 மாசம் ஆகுதுன்னா இந்த கூட்டம் வந்துட்டே இருக்குங்க. எம்ஜிஆர் இதுல இவ்வளவு கூட்டம் இல்லை. ஆனா விஜய் பிரபாகரன் வந்து நல்ல பையன். அவன் எந்த பழக்கம் இல்லை சொல்லிட்டான். அந்த பையனே சொல்லிட்டான், நான் எங்க அப்பா விட அதிகமா பண்ணுவேன், அதே மாதிரி என்னை எதிர்த்துட்டா எங்க அப்பா மாதிரி நான் கோவப்படுவேன் அப்படின்னு அப்படின்னு சொல்றான் அந்த பையன். அந்த பையன் நல்ல 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 பையன், நல்லா வந்துருவான், நல்ல எம்பி ஆயிடுவான். இப்ப தேஜஸ் இல்ல லலு பிரசாத் பையன் தேஜஸ்வி, அவனும் சின்ன பையன் தான். அகிலேஷ் யாதவ் முதலமைச்சர் ஆகும்போது சின்ன பையன் தான். இவங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது இந்த பையன் 28 வயசு தான் ஆகுது. இவன் சின்ன பையன் எம்பி ஆகக்கூடாதா? எத்தனை ஸ்டேட்ல எல்லாமே இருக்கானுங்க சின்ன சின்ன பசங்க. ஏன் இவன் ஆகக்கூட? சின்ன பையன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அந்த பையனுக்கு அறிவு இல்லையா? படிச்சிருக்கான், எந்த பழக்கமும் இல்லை அந்த பையனுக்கு. அவன் நல்லா பண்ணுவான். அவங்க அப்பா குணம் விட அவன் பெரிய குணம் அவனுக்கு. அவங்க அப்பா மாதிரிதான் குணம். 4 பேருக்கு நல்லா செய்யலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. அவங்களுக்கு அப்பா எப்படி குணமோ அது மாதிரி தானே பையன். அப்பா விட வாரி வணங்குவான் அந்த பையன். ஏன்னா இப்ப சைட்ல நடந்து போகும்போது பாருங்க, அப்பா மூஞ்சிதான் அப்படியே அப்பா நடந்து போற மாதிரிதான் இருக்கும். இந்த பையன் நல்லா பண்ணுவானே. ஆனா இவங்களுக்கு காசு தேவையில்லைண்ணா. இவங்களுக்கு இருக்கு காசு, 1000 கோடி 2000 கோடி இருக்குது, எல்லாம் சொத்து. இவங்களுக்கு காசு எல்லாம் தேவையில்லை. இவங்களுக்கு என்ன தெரியுமா? மக்களுக்கு நல்லது பண்ணணும். விஜயகாந்த்க்கு அந்த எண்ணம் தான் இருந்தது. மக்களுக்கு நல்லது பண்ணணும், எல்லாத்துக்கும் வாரி வாரி எரிச்சாரு. ஒரு குருவிக்காரங்களும் 27 ஏக்கரா எழுதி கொடுக்குறாருன்னா பாருண்ணே. அதே மாதிரி பையனுக்கு இருக்காதானே அந்த எண்ணம்? அந்த பையன் மூஞ்சி பாத்தீங்களா நீங்க? அவன் ஆள்படிகிற மூஞ்சி. அவன் நல்லது பண்ணாம இருக்கவே மாட்டான். அவன் எல்லாத்துக்கும் விருதுநகர் எம்பி ஆயிட்டான்னா சுத்தி விருதுநகர் என்னென்ன பண்ணுவோம் பண்ணிடும். விஜயகாந்துக்கு இல்லாத பேர் புகழ் இல்ல, அவருடைய அதே புகழ் வந்து மகனுக்கு இருக்கு. அவர் நினைச்சிருந்தா வீட்டுல இருந்த மாதிரியே வின் பண்ணிருக்கலாம். பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு விருதுநகர் தொகுதி நிக்கிறதுக்கு காரணத்துக்காக விருதுநகர் தொகுதிக்கு நேரடியா போய் மக்களை சந்திச்சு
அங்கேயே வீடு எடுத்து தங்கி மக்களுக்கு ஓட்டு கேட்டிருக்காரு. அப்படிங்கும் போது இந்த தேர்தல் அவருக்கு என்ன மாதிரி வெற்றியா இருக்கு? ஆனா ஒரு கட்சின்னு ஒண்ணு எடுத்துட்டா இப்ப யாரா இருந்தாலும் பெரிய பெரிய ஆளுங்களா இருந்தாலும் அந்த இடத்துக்கு போய் தானே ஆகணும். இப்ப விருதுநகர்ல அவர் நிக்கிறாரு. விருதுநகர் போய் தங்கினாதான் அங்க இருந்து அவர் ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும். அவர் வீட்லயே இருந்துட்டு எங்க அப்பா விஜயகாந்த் ஓட்டு போடுங்கன்னா அது வேற விஷயம். அது நம்மளுக்கு சொல்ல முடியாது. போய் சொல்லணும், எங்க அப்பா இப்படிப்பட்டவர்னு அந்த பையன் சொல்ல. அந்த பையன் பேசுறதெல்லாம் நான் நல்லது பண்றேன். எங்க அப்பா மாதிரி நல்லது பண்றேன், எங்க அப்பா மாதிரி அப்படின்னு எந்த வார்த்தையும் இல்லை. ஏன்னா அவங்க அப்பா அவ்வளவு நல்லது பண்ணியிருக்காருங்க. ஆனா எத்தனை பேருக்கு சாப்பாடு, ஐயோ நீ வயிறு, அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களா, சாப்பாடு எல்லாம் வெளியே வர முடியாது. அதனால நேர்ல பார்த்துருக்கேன். ஈரோடுல ஆக்ஸ்போர்டு ஹோட்டல்ல நடந்து வந்த அப்பா கருப்பு தான், ஆனா மினு இருக்காருண்ணா. கிளாஸ் போட்டு கருப்பு தான், ஆனா அவ்வளவு லட்சணமா இருக்காரு. மூஞ்செல்லாம் அவ்வளவு லட்சணமா இருக்கு. ஏதோ ஒரு ஷூட்டிங்கே வந்திருந்தார் போல இருக்கு. ஈரோடுல பார்த்தேன் நான். ஆக்ஸ்போர்டு விஜயகாந்துக்கு அதர் ஸ்டேட்ல இருந்து வராங்க. கரெக்ட் தான் நீங்க சொல்லுது. எம்ஜிஆருக்கு, சிவாஜிக்கு, கலைஞர் கூட யாரும் வரல. விஜயகாந்துக்கு வராங்கன்னா அவர் படங்கள்ல டப்பிங் பண்ணி பார்த்துருக்காங்கண்ணா. அவர் நடிச்ச நடிப்பெல்லாம் இப்படி ஒரு மனுஷன் கூட இருப்பானா அப்படின்னு. அடிக்கிறது, பிடிக்கிறது, ஃபைட் பண்றது, இதெல்லாம் இப்படியெல்லாம் இருப்பானா. வெளிநாட்டு அதர் ஸ்டேட்காரங்களும் விரும்பினாங்க விஜயகாந்த், இல்லைன்னு சொல்ல. ஆனா விஜயகாந்த் தமிழ் தவிர வேற எந்த ஸ்டேட்லயும் நடிக்கல. அவருக்கு தமிழ் தான் உயிர். கோயில் தான் சார் இது. விஜயகாந்த் சாமி தான். விஜயகாந்த் வாழ்ந்தது சாமியா தான் வாழ்ந்தாரு. நீ 4 பேருக்கு நல்லது பண்ண நீ சாமி தான். நீ 4 அரசியல்வாதி ஆயிட்டு நீ 4 காசு சம்பாதிக்கிறது இல்ல. 4 பேர் கூப்பிட்டு சாப்பாடு போடணும். ஏழையோட பசி எனக்கு தாண்டா தெரியும் அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தை எவன் சொல்லுவான்? ஆனா 4 பேருக்கு நீ சாப்பாடு போடணும், நீ தானே நல்லவன். அப்படி இருக்கும்போது இது கோயில் தானே, சாமி தானே. அவர் சாமி இல்லாம வேற யாரு? அவர் சொர்க்கத்துல இருப்பாருன்னு, இப்ப நிம்மதியா இருப்பாருன்னு. இங்க நம்மளை எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க போட்டோ. எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காருன்னு அவரு. ஏன்னா இவ்வளவு கூட்டம் வரும்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா 15 லட்சம் பேர் அவங்க சமாதியிலுக்கு இது பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்காங்க. அது அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த பையனே எதிர்பார்த்து, பிரபாகரன். இன்னைக்கு 4 மாசம் ஆகுது. இன்னைக்கு டெய்லி பூ போட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்ப அவரு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். அவருக்கு அண்ணா இந்த விருதெல்லாம் அவருக்கு வேண்டாண்ணே, மக்களோட இதே போதும். விருது எங்களுக்கு தேவையில்லை, நாங்க ரசிகர்கள் நாங்க சொல்றோம். நீ விருதே கொடுக்க வேண்டாம். இந்த மக்கள் சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது போதுண்ணே.